கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடி நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம், ஒருவேளை கடந்த வாரமும் அதை பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய இன்னொரு நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 9:6 சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். வேலை முதலாவது வாஸ்தவம் அதிசயமானவர் என்பதை போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கடைசியில் ஒரு வசனம் நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. ஒருவேளை குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, அரசியலில் சமுதாயம் இல்லை, தேசங்களில் சமாதானம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இல்லாத காரியங்களே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடாத நாட்களில் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் தான் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, அவர் பிறக்கும் போதே அவரை குறித்து தேவ தூத சேனைகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:13-14 நம்ம 10ஆம் வசனத்துலேருந்தே நம்ம வாசிக்கலாம். அங்கே மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்து இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாய் இயேசு என்கிற பெயரில் அவர் பிறக்கும்போது அந்த தேவ தூத பரமசேனை ஒரு வார்த்தை சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்ன உண்டாகட்டும், மகிமை, பூமியில் என்ன உண்டாகட்டும், சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை துதித்து பாடினதை பார்க்கிறோம். அவருடைய பெயர் என்ன சொன்னோம், சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தேவன் எப்படி நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் அழகாக விளக்கி இருக்கிறத பார்க்கலாமா? எபேசியர் 2:12 17 வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் அவர் ஒரு பாலகனாய், குழந்தையாய், ஒருவேளை கிறிஸ்து பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், பிறப்பின் பண்டிகையை ஏன் பிறந்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் 13 வாசிக்கிறேன். எபேசியர் 2:13, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஒருவேளை ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தூரமாக இருந்தோம். ஆனால் அவர் என்றைக்கு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்காக அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதோ, அதனால நம்ம இப்போ அவருக்கு யாராயிட்டோமா, சமீபமாய் மாறிவிட்டோம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி, நம்முடைய சமாதானத்துக்கு காரணர் யாரு? இயேசு கிறிஸ்து. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை என்ன செஞ்சாரு? தகர்த்து. ஒரு பிரிவினை இருந்தது, பகையாய் நின்றது, தேவனோடு சேரக்கூடாதபடி அதை என்ன செஞ்சார்? தகர்த்து போட்டு சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, கர்த்தருக்குள்ள நம்முடைய ஒரு புதிய மனுஷனாக அவர் மாற்றி சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செஞ்சாராம்? ஒப்புரவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத மற்றவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர்கள் எப்படி அவர்களுக்குள்ள இருந்த பகை அழிக்கப்பட்டது, அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே 2 பேரும் யூதராக இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கலாம், புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற நம்மாக இருக்கலாம், 2 பேரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
தேவனுக்கு நம்ம எப்படி ஆக்கினாராம்? ஒப்புரவாக்கினார். பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் மகா பரிசுத்தம் உள்ள, பாவத்தை பார்க்கக்கூடாத ஒரு சுத்த கண்ணன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிதாவோடு நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து யோவான் 14 சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிறோம் அல்லவா? திரியேக தேவன். 3 தேவன் கிடையாது. 3 வேறும் ஒரே காரியத்தை சிந்தித்து ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள். ஒரே தேவன்தான். ஆனால் அவர்கள் வெளிப்படுகிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி. எப்படி நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறதோ அதே விதமாய் அவர்கள் மூவரில் ஒருவராய் இருக்கிறார்கள். அந்த பிதாவாகிய தேவன் அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அவரோடு நம்மை சேர்த்து வைக்கிற, என்ன செய்ய முடியாது, நேராக போனால் நம்ம அழிந்து போய் விடுவோம். அந்த பிதாவாகிய தேவனோடு நம்மை சேர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் இந்த உலகத்தில் வந்து ஒரு பாலனாய் பிறந்தார். அவர் பிறக்கும்போது சொல்லப்பட்ட வசனம்தான் பூமியிலே சமாதானம். எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தார்? தன்ற மரணத்தினாலே தன் ஜீவனை கொடுத்தார். சிலுவையில், கல்வாரி சிலுவையில் பாவமே செய்யாத, பாவமே அறியாத அவர் மேல் உலகத்தாருடைய அத்தனை பேருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்கும் இருக்க ஒவ்வொருடைய பாவம், இனி வரப்போகிற ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே யாரெல்லாம் அவரை நோக்கி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, அது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறாங்களோ அவர்கள் பிதாவாகிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல சேரும்படியான ஒரு பெரிய கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்ம அவர் பார்க்கும்போது எதன் மூலமாய் பார்க்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நம்ம பார்க்கிறார் பிதாவாகிய தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மேலதான் எல்லாருடைய பாவமும் சுமத்தப்பட்டது. அந்த பாவத்துக்கு பரிகாரியாக தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் நம்மை தேவன் நம்மை பார்க்கிறபடினாலே நாம் அவரோடு ஒப்புரவாகி கொள்ளப்படுகிறோம். சமாதானம் ஏற்படுகிறத பார்க்க அதான் அவர் சொல்கிறார், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சிரவரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆண்டவரோடு சேரும்படியாய், ஆதி தேவனோடு சேரும்படியான ஒரு வழியை நமக்கு சிலுவையின் மூலம் திறந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:17 சொல்கிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும், அதாவது புற மதஸ்தர்களுக்கும், சமீபமாயிருந்த அவர்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சுவிசேஷம் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை இன்னைக்கு உலகம் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்க, யாருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லையோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில எத்தனை கோடி அவர்களுக்கு சம்பாத்தியம் இருந்தாலும், எத்தனை தான் திரளாய் அவர்களுக்கு எல்லா காரியம் இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர்கள் சமாதானத்தை உணர்ந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனையோ பேர் இன்றைக்கி மற்றவர்கள் ஒருவேளை சினிமா பார்ப்பதுனால தங்களுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுன்னு சொல்லி சினிமாவை போய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர் நடிகையை சினிமாவில் பார்த்து விட்டு அவர்கள் எல்லாம் அது உண்மை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் கோடி கோடியாய் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற எத்தனை சினிமா நடிகர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதில் எத்தனை பேர் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்டாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா?
உங்களுக்குலாம் என்ன கஷ்டம், அவங்களுக்கு அவ்வளோ பணம் இருந்துச்சு என்று சொல்லி. ஆனாலும் தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டாங்க, தற்கையான வாழ்க்கையில் சமாதானம் இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் வாழவே முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர், காஃபிக்கு அந்த அவங்க கடை எல்லா இடத்திலும் பிரசித்தமானது. அதனுடைய ஓனர் பெரும் பணக்காரர். ஒரு நாள் காரில் சென்று பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய பாலத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். காரணம், வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் பணம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, மதுபானம் சமாதானத்தை கொடுக்க முடியாது, போதை வஸ்துக்கள் சமாதானத்தை கொடுக்க முடியாது, பொழுதுபோக்கான திரைப்படங்கள் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் வேணா அற்ப வேலை சந்தோஷமா இருக்கலாமே ஒழிய நிரந்தர சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு சிறு பாலகனாக வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பிறந்து வளர்ந்து தனது 33வது வயதில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஆண்டவர் தன்னையே சிலுவையில் ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனுஷன் இழந்து போன என்றைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவன் தொடக்கூடாது என்று சொன்ன, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து என்றைக்கு அதை புசித்தார்களோ அன்றைக்கே மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டிருந்த அந்த சாயல் மனுஷனை விட்டு விலகி போனது. மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான். அதுவரைக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு அந்யோன்ய ஐக்கியம் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்டு இருந்தது. அவன் பாவத்தில் விழுந்து போன போது எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த இழந்து போன உறவு தேவனோடு சேரக்கூடாமல், ஏன்னா அவர் பரிசுத்தர், அவரை பார்க்க முடியாது, பாவத்தோடு அவரோட பார்க்க முடியாது, அவரோடு பேச முடியாது. ஆனா திரும்பவுமாய் மனுஷனை தன்னோடு ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த அருமையான அனுபவம் திரும்பவும் மனுஷனுக்கு கொடுக்கும்படியாய் பிசாசுக்கு தன்னை மனுஷன் விற்று போட்டு இருந்தான் அல்லவா, கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினாலே. அதனாலதான் பாவம் எல்லாருக்குள்ளும் வந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த சாபத்திலிருந்த மனுஷனை விடுவிக்கும்படியாய் மனுஷனின் தேவாதி தேவனோடு திரும்பவுமாய் ஏதேன் தோட்டத்தில் உண்டாயிருந்த அந்த உறவு மனுஷனுக்கு உண்டாகும்படியாய் பிதாவாகிய தேவன் தம் சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல ஒரு குமாரனாய் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறக்க வைத்தார் பரிசுத்த ஆவியானவரினாலே. அவர் பிறந்ததே இறப்பதற்காக தான் பிறந்தார். இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம்னா அவர் ஏன் செத்து போகணும், ஏன் அவர் அன்றைக்கே சிலுவையிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம் அல்லவா, அவர் தெய்வம் என்று சொன்னார். இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இறப்பதற்காக அந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நோக்கமே அதுதான். ஏன்னா அவர் மட்டும் சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்காவிட்ட இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. மரணம் அடைந்த பிறகு நம்ம எங்கே போவோங்கிற நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு செத்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு யாருடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முற்றிலுமாய் அகற்றப்பட்டு இருக்கிறதோ, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இங்கே நம்ம இறந்து போனாலும் கண்ணை மூடினாலும் அடுத்த வினாடி பரலோகத்தில் நம்ம கண்ணை திறக்க முடியும். அதற்குரிய வழியை தான் இயேசு கிறிஸ்து உண்டாக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் சமாதான பிரபு உடனடியாக பரலோகத்தில் வீற்றிருக்கிற கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. அந்த நம்பிக்கை இன்றைக்கு இல்லாம எத்தனை ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை பரிதாபமாய் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காரியத்தை இன்றைக்கு ஜனங்கள் உதாசீனப்படுத்தி தங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையற்றவர்களாய் தங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அல்லவா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை மரண படுக்கையில டாக்டர்கள் எனக்கு நேரம் குறித்து விட்டார்கள் என்று சொல்லி தற்செயலாக இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பயப்படாதீங்க. உங்க சாபங்கள், பாவங்கள், நோய்கள் எல்லாவற்றையும்
அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் நம்புங்க. இயேசுவே எனக்கு விடுதலையை தாங்க, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு கேட்கும்போது உண்மையாகவே நம்புவீர்கள் என்று சொன்னால் எந்த டாக்டர் கைவிடாலும் அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு குறித்த நாட்கள் வந்திருக்கும் என்று சொன்னாலும், இயேசுவே நான் உங்கள் சமூகத்தில் என்றென்று வாழணும், நம்பிக்கை இல்லாமல் நான் மரித்து போகக்கூடாது என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால் பரலோக பாக்கியத்தை தருவார். அதை தான் ஒரு திருடன் செய்தான். அவர் சிலுவையில் அறையும் போது 2 சைடு அவரை 2 கள்ளர்கள் மத்தியில் அவரை என்ன செஞ்சாங்கன்னா சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு கள்ளன், முதல்ல 2 கள்ளனுமே அவரை பரியாசம் பண்ணான். நீ தேவனுடைய குமாரன்னா உங்களை உன்னையும் ரட்சித்துக்கொள்ள, என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ளாங்க. ஆனால் அப்புறம் ஒருத்தன் உணர்வடைந்தான். அவன் சொல்கிறான், நாமோ நம்ம செய்த தண்டனைக்காக நம்ம தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அவர் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். சிலுவையில் இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி கடைசி நொடியில் ஆண்டவர் இடத்துல கேட்குறான், நீங்கள் பரலோகத்துக்கு வரும் பரதீசில் இருக்கும்போது என்னையும் உங்கள் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க, என்னையும் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ கேட்ட இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா. இன்றைக்கே நீ என்னோட பரதீசில் இருப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே நீங்க தேவனுடைய குமாரனப்பா, நீங்க மறுத்தீங்க, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீங்க, நீங்க நான் செய்த என் பாவத்திற்காக உங்க ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீங்க, என்னை மன்னிங்க என்று சொல்லி கேட்கும்போது நம்முடைய மரணத்துக்கு பின்பாக அந்த பரலோக பாக்கியத்தை தருவது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்ம இனி வாழ்கிற நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, பரதேசின் வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம பெற்று அனுபவிக்கும்படியாய் பாவத்துக்கு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இலவசமாய் கொடுக்கிறாரு. இதற்கு நீங்க எந்த பணமும் நீங்க செலவழிக்க வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவருடைய நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். அதுதான் வேதம் சொல்கிறது. அவர் நம்மை பிதாவாகிய தேவனோடு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் நம்மை ஒப்புரவாக்கி கொள்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்து போன தேவ சாயல் இன்றைக்கு இயேசுவோ இரத்தத்தினாலே அவன் தேவாதி தேவனோடு ஒப்புரவாகி கொள்கிறானோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன தேவ சாயலை நாம் மறுபடியுமாய் நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார். இந்த சமாதானத்தை குறித்து சொல்வதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கே அவர் வந்தார். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறது, யோவான் 14:27 சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27 சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவருக்கு சிலுவை மரணத்துக்கு முன்பாக தம்முடைய சீஷரிடத்தில் சொல்கிற காரியம், சீக்கிரமாய் தனக்கு நேரிட போகிற அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் அறிந்திருந்தபடினால சொல்கிறார், நான் போனாலும் நான் திரும்ப வருவேன், நான் அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தர்றேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மற்ற உலக பிரகாரமாக கொடுக்கறதுல அற்ப சந்தோஷம், அந்த சமாதானத்தை அல்ல. அதனால் உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தர சமாதானம். அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, இரவுல தூக்கம் வர மாட்டேங்குதோ, படுத்தா பிரச்சனைகள், அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு தூக்கத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, சமாதான பிரபு இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே
சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார் அல்லவா. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் கொடுத்த அந்த சமாதானம், அவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சொன்னது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை, அவருக்குள்ளே இருந்த அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. அதனால் அவர் சொல்லிட்டு போனார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் இல்லை. கர்த்தர் சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் உலகம் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அற்ப சந்தோஷம். ஒருவேளை ஒரு சினிமா பார்க்கறதுனாலையோ, மதுபானம் குடிக்கிறதுனாலையோ, நண்பர்களோடு நேரங்களை செலவழிக்கிறதுனாலையோ, பணம் பொருள் இருக்கிறதுனாலையோ கிடைக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் அது நிலைத்திருக்கவே முடியாது. ஒரு வினாடியில எல்லாம் மாறி போகும். எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரு நொடியில மாறி போய்விடும். அதான் சாலமன் சொல்கிறார், பூமியின் கீழே எல்லாமே மாயை மாயை மாயை. சகலத்தையும் அனுபவித்த சாலமன் ராஜா சொல்கிறார், எல்லாம் மாயை, உலகம் எல்லாமே மாயை, ஒன்றுதான் நிரந்தரம். இயேசுவோடு நம்ம வாழப் போகிறோம் அல்லவா, அந்த ஒரு வாழ்க்கை நிரந்தரம். அதை இங்கேயே நம்ம வாழணும் என்று சொன்னால் அவரை இங்கேயே நம்ம பற்றிக்கொள்வோம். அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம். அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படுகிறது. அந்த சமாதான பிரபுவை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இழந்து போன எல்லா சமாதானத்தையும் அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே இந்த உலகத்தில் அவர் ஒரு மனுஷனாய் பிறந்தார். அடிமையின் தாழ்மையின் கோலத்தை எடுத்தார், பாடுகளை பட்டார், சிலுவையில் அவரை எல்லா விதமான வேதனைக்கு உட்படுத்தினார்கள். எனக்காக உங்களுக்காக அந்த சிலுவையை அவர் சுமந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி தேவாதி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி கொண்டார் அல்லவா. இந்த நாளில் அதை இழந்து போவாதீர்கள். அவரை நாம நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு சமாதானம், குடும்பத்தில் சமாதானத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தில் ஒரு நாமம் சமாதான பிரபு. நீங்கள் எப்படி சமாதானத்தை கொடுக்கும்படியா இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு மனுஷனாய் உதித்து ஆண்டவரே எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாள்ப்பா. பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீங்களாப்பா. இதை இன்றைக்கு அநேக ஜனங்கள் இழந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. பாவத்தில் ஆண்டவரை விழுந்து போனபடினாலே சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. உலகத்தில் எல்லாம் இருந்தும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் அப்பா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இழந்து போன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இயேசுவே என்று சொல்லி உங்களை கூப்பிட்டு தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில நீங்க சந்திங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா சமாதான குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, சமாதானமே இல்லை, பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே என்று சொல்லி ஏதேதோ தவறான காரியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் இந்த இடத்துல மீட்டெடுத்து ஆண்டவரே உண்மையான நிரந்தரமான யாரும் பறித்து கொள்ள முடியாத சமாதானத்தை கொடுக்கிற சமாதானம் பிரபு ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் அப்படி உள்ளது இன்னைக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுத்தப்பா இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக சமாதானத்தோடு குடும்பமாய் பிரவேசிக்கத்தக்கதாய் கணவன் மனைவி மத்தியில் இருக்கிற பிரிவினைகள் ஆண்டவரை எல்லாம் மறைந்தப்பா குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் இருக்கிற பிரிவினைகள், மாமியார் மருமகள் மத்தியில் இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்று சொன்னால் சமாதான பிரபுவாகிய நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து ஆண்டவரை அதை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதான கிருபை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.